ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேன்ஸ் இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபி அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம். ஓகேங்களா? ஸோ கொஷின் பார்க்கலாம். A square ABCD of 50 mm side has its corner A on the ground. Its diagonal AC inclined at 30 degree to the HP and the diagonal BD inclined at 45 degree to the VP and parallel to the HP. Draw its projections. இதில் கிவன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் அதோட 4 பாயிண்ட்ஸ் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைடு வந்து 50 mm இருக்கணும், அதாவது 4 சைடும் 50 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் ஏ ஆன் தி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கார்னர் ஏ ஆன் தி கிரவுண்ட் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து இந்த கார்னர் ஏ ஆன் தி கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் தான் டயக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஏங்கிற பாயிண்டில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இட்ஸ் டயகனல் ஏசி இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு தி ஹெச்பி, அதாவது சைட்ஸ் எதுவும் இல்லை, டயகனல் தான் வந்து இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயகனல் வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டயகனல் பிடி இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு தி பிபி. ஸோ இதுவும் டயகனல் வந்து இன்க்ளைன்ட் 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலல் டு ஹெச்பி அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. தேர்ட் ஸ்டெப்லேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு பேரலாக தான் வரும். ஸோ நம்ம டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட லென்த் வந்து நான் 50 mm வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த 50 mmலேருந்து தான் வந்து நான் டயக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட் நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து டயக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சைட்ஸ் வந்து 50 mm அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொடெக்டர் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். 45 டிகிரி, அதாவது ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சைடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 50 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆங்கிள் வந்து 50 mm வர மாதிரி பார்த்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து டிங்கிற பாயிண்ட், இது வந்து நம்மளுக்கு பிங்கிற பாயிண்ட். பி. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சி ட்ரா பண்ணணும். சி ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் ப்ரொடெக்டர் நம்ம யூஸ் பண்ண மாதிரி பண்ணாலும் சரி, அல்லது வந்து காம்பஸில் வந்து 50 mm மெஷர் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ஆர்க் கட் பண்ணி ட்ரா பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு சிங்கிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஆர்க் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சிங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த சிங்கிற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, டன். டயக்ராம் முடிஞ்சது. இது வந்து நம்மளோட ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம இங்கேருந்து மேலே ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஏவோடதை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியோடதும் டியோடதும் எடுக்கணும். ஸோ பிடி எடுத்தாச்சு, அதே மாதிரி சியோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி இது 3 மட்டும்தான் நம்மளுக்கு விசிபிள். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த டி டேஷ் வந்து நம்மளுக்கு இன்விசிபிள். ஸோ டி டேஷ் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த ஏ டேஷ்லேருந்து சி டேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லைனை வந்து நீங்கள் நல்லா டார்க்காக ட்ரா பண்ணி காட்டணும். ஏன்னா நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்போட ப்ரொஜெக்ஷன் வந்து வெர்டிக்கல் ட்ரேசஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அதனால தான் இந்த ப்ரொஜெக்ஷன் மார்க் நம்ம காட்டுறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சதுங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்க்ளினேஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 30 டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ஒய் லைனில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு
இந்த டயக்ராமுக்கு இடைஞ்சல், அதாவது ஸ்டெப் 2க்கு இடைஞ்சல் இல்லாமல் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது இதனுடைய ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 30 டிகிரி ட்ராப் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா A', C''ஓட லென்த்தை ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த லைனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இது வந்து C1 டேஷ் A1 டேஷ். ஓகேங்களா? இப்போ ஏலேருந்து பி வரைக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் வருது, B1 டேஷ், அதே மாதிரி D1 டேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சது. தேர்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து XY லைனுக்கு பர்பெண்டிகுலராக கீழே கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருந்து XY லைனுக்கு பேரலாக வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வர மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏசியோட ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பியோட ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுக்க போகிறோம். பியோட ப்ரொஜெக்ஷன் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேர்டு ஸ்டெப்பில் இருந்து ஃபோர்த் ஸ்டெப்புக்கு ப்ரொஜெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டைரக்ஷன் மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து நம்ம ஃபோர்த் ஸ்டெப் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், அதையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இது பியோட ப்ரொஜெக்ஷன், B1 டேஷ் ப்ரொஜெக்ஷன் இங்கே வருது, நம்மளுக்கு B1 பாயிண்ட் இங்கே கிடைக்குது. சியோட ப்ரொஜெக்ஷன், C1 டேஷோட ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு C1 இங்கே கிடைக்குது. அதே மாதிரி டியோட ப்ரொஜெக்ஷன், D1 டேஷோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது, நம்மளுக்கு D1ஓட ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. A1 டேஷ் A இந்த ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ இது A1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ABCD இந்த லைன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை தெளிவாக ட்ராப் பண்ணுங்கள். இதை ட்ராப் பண்ணுறதை வச்சு தான் நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வரணும். லைன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோர்த்து ஸ்டெப்பை அப்படியே எடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் அப்படியே காப்பி பண்ண போகிறோம் டைமென்ஷன் எல்லாமே. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 45 டிகிரி இன்க்ளைன் டு VP அப்படின்னு நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க. அது ஒரே ஒரு விஷயந்தான், அதை வச்சு நம்ம லைனை வந்து நம்ம எடுத்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ 45 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ XY லைனில் ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணிட்டேன். அந்த பாயிண்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 45 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனை நான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த லைனோட லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வேணாலும் ட்ரா பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் அப்படியே இங்கே வரணும். சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BDயோட டயகனல். ஓகேங்களா? BDயோட டயகனல் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் BDயோட டயகனல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டியோட பாயிண்ட் வந்து இங்கே வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு D2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா D1லேருந்து B1க்கான டிஸ்டன்ஸ் வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு எனக்கு என்ன லென்த் வருதோ அந்த லென்த் அப்படியே இங்கே மார்க் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு B1. ஓகேங்களா? சரி, B2 வரணும். B2ங்கிற பாயிண்ட் நான் இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து காம்பஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு A1 B1ஓட லென்த்தும் சரி, B1 C1ஓட லென்த்தும் சரி, அதே மாதிரி C1 D1ஓட லென்த்தும் சரி, எல்லாமே நம்மளுக்கு சேம் தான். ஓகேங்களா? இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கலாம். B1லேருந்து A1ஓட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஓகேங்களா? ஸோ C1லேருந்து B1 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி B1லேருந்து D1, A1 வந்து D1 எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா
B2 அப்படிங்கிற பாயிண்டில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். சேம் அதை அப்படியே வந்து D2ங்கிற பாயிண்டில் வச்சுட்டு கீழே ஒரு ஆர்க்கு மேலே ஒரு ஆர்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2 அப்படிங்கிற பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி A2 அப்படிங்கிற பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் மேலே எடுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5th ஸ்டெப் அதுலேருந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை. A2லேருந்து D2 வரைக்கான லைனை ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி B2லேருந்து A2 வரைக்கான லைனை ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா B2 C2ஓட லைன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா C2லேருந்து D2ஓட லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 5th ஸ்டெப் இது வந்து 4th ஸ்டெப்பு. இப்போ நம்ம 5th ஸ்டெப்லேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்து 6th ஸ்டெப்புக்கு கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது D2ஓட ப்ரொஜெக்ஷன் லைன் எல்லாமே ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். இது வந்து A2ஓட ப்ரொஜெக்ஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து C2ஓட ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு இது B2ஓட ப்ரொஜெக்ஷன். ஸோ 5th ஸ்டெப்லேருந்து 6th ஸ்டெப்புக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி 3rd ஸ்டெப்லேருந்து 6th ஸ்டெப்புக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு C1. அவ்வளோதான், ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன் மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. இது வந்து 3rd ஸ்டெப்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ். இதில் வந்து A1 டேஷ் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் வருது, அதனால தான் நம்ம அதை மென்ஷன் பண்ணி காட்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா A2ஓட ப்ரொஜெக்ஷன் லைன், இது A1 டேஷோட ப்ரொஜெக்ஷன் லைன். ஸோ இது வந்து நம்மளுக்கு A2 டேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி B2ஓட லைன், இது B1 டேஷோட லைன், நம்மளுக்கு B2 டேஷ் இங்கே வரும். அதே மாதிரி C2ஓட லைன், C1 டேஷோட லைன், நம்மளுக்கு இது வந்து C2 டேஷ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீதி வந்து D2 தான் இருக்குது. D2 D1 டேஷ் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. D2 டேஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா A2 D2 லைனை வந்து ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து B2 C2ஓட லைனை ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா A2 B2ஓட லைனை ட்ரா பண்ணுங்கள். அதுக்கடுத்து C2 D2ஓட லைனை ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டயக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னும் மார்க் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம மார்க் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதே மாதிரி இதனுடைய ஆங்கிள் வந்து நம்ம 30 டிகிரி எடுத்து ட்ரா பண்ணியிருந்தோம். ரைட்டுங்களா? இந்த ஆங்கிளும் நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ 30 டிகிரி அப்படிங்கிறத மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏலேருந்து B வரைக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி காமிக்கவே இல்லை. தட் மீன்ஸ் கிவன் டயக்ராம் இது. இந்த கிவன் டயக்ராம் நம்ம டைமென்ஷன் லைன் போட்டு ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 mm. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டயக்ராம் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.